அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய கவிதையும் கானத்தை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்காக எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராச்சியத்தில் கேண்டபரி பகுதியில் இருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள். அவருக்கு அன்பு வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய கவிதையும் கானத்தை வாசித்தளிக்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அழகான ஒரு பாடலை கேட்டுவிட்டு இன்றைய கவிதையும் கானத்துக்குள் செல்ல உங்களோடு இணைந்து சிறப்பிக்க நான் காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராச்சியத்தில் கேண்டபரி பகுதியிலிருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள். அவருடைய முதலாவது கவிதை தலைப்பு அன்பான நட்பு. இரு உள்ளங்களையும் இணைத்து குலுக்கும் போதே இரு உள்ளங்களையும் இணைக்க தொடங்குகிறது நட்பு. தொலை தூரம் செல்லும் போதெல்லாம் கிடைத்து விடுகிறது முகம் தெரியாத புத்தம் புதிய நட்பு. நேரிலோ கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ மின்னஞ்சல்கள் மூலமாகவோ
காற்றில் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது நட்பு. வாழ்த்துக்களை சொல்ல உலகில் உள்ள காதல் தின நட்பு. சந்தோஷத்தை போர்க்களமாய் மாற்றுவது உறவு, போர்க்களத்தை சந்தோஷமாய் மாற்றுவது நட்பு. உடல் நலம் இல்லாத போது கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டதும் புனிதமான நட்பு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேசிய கொடி. நட்பு கொண்ட எல்லோருக்கும் வானவில் நேசக்கொடி. என் உடையும் நீயும் உன் உடையை நானும் ஒருவருக்கொருவர் அணிந்து கொள்ளும் போது ஏற்படும் சுகம் உடை நட்பு அல்ல, உடையாத நட்பு. தூரங்கள் கடந்து போனால் மறைந்துவிடும் எல்லை, தூரங்கள் கடந்து போனால் மறைந்து விடுமா நட்பு. அன்பின் விலாசத்தில் தேடிய கனவுகளை நட்பின் மூலமாக கண்டெடுத்து இனிய நட்பில் மலரும் மகிழ்ச்சியை உறவுடன் கூடிக் கொண்டாடுவோம். வான்தொட சிறகுகள் பூட்டி மண்ணில் இருந்து விண்ணுக்கு பறந்திடுவோம். நம்பிக்கை இல்லாவிடில் குளம் கூட கடல் அளவு, நட்பு இல்லாவிடில் கல் கூட மலை அளவு. ஆமாம், அருமையாக அந்த நட்பினை வர்ணித்து இருக்கின்றார் தன் கவி வரிகளினால். இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் மனசே மனசே மனசில் பாரம் என்ற அருமையான ஒரு நட்புக்குரிய பாடலை தந்திருக்கின்றார். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே. இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும் தானே நட்பினை எதிர்பார்க்குமே. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே நேற்றைக்கு கண்ட கனவுகள் இன்றைக்கு உண்ணும் உணவுகள் ஒன்றாக எல்லாரும் பரிமாறினோம். வீட்டுக்குள் தோன்றும் சோகமும் நட்புக்குள் மறந்து போகிறோம். நகைச்சுவை குறும்போடு நடமாடினோம். நட்பு என்ற வார்த்தைக்குள் நாமும் வாழ்ந்து பார்த்தோமே. இத்தனை இனிமைகள் இருக்கின்றதா? பிரிவு என்ற வார்த்தைக்குள் நாமும் சென்ற வாழத்தான் வலிமை இருக்கின்றதா? மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம்.
உலகம் என்றேதான் சொல்லும் நாள் வரும், குரலிலே அடையாளம் நாம் காணுவோம். சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன லீலைகள், இன்றுடன் எல்லாமே முடிகின்றதே. சொல்ல வந்த காதல்கள், சொல்லிவிட்ட காதல்கள், சுமைகளின் சுமையானதே. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே. இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும் தானே நட்பினை எதிர்பார்க்குமே. அடுத்த கவிதையின் தலைப்பு மழை துளிகள். நீல வானம் திறந்து மழை துளிகள் மண்ணில் விழும்போது மயில் நடனம் ஆடும். மண் வாசனை மழையோடு பேசும்போது மரங்கள் செடிகள் கொடிகள் ஆனந்தத்தில் கைதட்டும். மழையில் நனைந்தால் காய்ச்சல் வருமென்ற பயத்தில் உன் வீட்டில் ஒதுங்கினேன். என் கண்கள் உன்னை தேடுகின்றன. அப்போது மழை நேரத்தில் ஜன்னல் வழியாக சுட சுட ஒரு கை தேநீருடன் சாரலாய் வந்தாய். கேள்விகள் எழ வைத்தாய். பார்வைகள் தெளித்து சென்றிட பூத்து நின்றது மனம். நீ சிரிப்பை வீசிச் சென்றிட நொறுங்கிவிட்டது மனம். இக்காயங்கள் ஆற வேண்டும் எனில் வரவேண்டும் உன் சாயம் காலமே. அருமையான இந்த வரிகளுக்கு அவர் தரும் பாடல். மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. ஆஹா, அற்புதமான ஒரு பாடல் தெரிவு. மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. மாறன் தேரில் வரும் மாலை நேரங்களில் காதல் தேவதைகள் பாடும் பாடல்களில் பரவசமடைகின்ற இதயங்களே. மாறன் தேரில் வரும் மாலை நேரங்களில் காதல் தேவதைகள் பாடும் பாடல்களில் பரவசமடைகின்ற இதயங்களே. மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. செல்லும் பாதை தினம் மாறும் என்ற போதும், மேகம் செல்லும் பாதை தினம் மாறும் என்ற போதும், தினம் மயங்கி மயங்கி நெருங்கி நெருங்கி கலந்திடும் புதிய உறவும் புதிய இரவும் சுகமல்லவா.
மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. மேடை அழகான இளமை துதிபேதம் என்ன பேதம், பூவோடு தேனும் தேனோடு வண்டும் ஐந்தாவதான வேதம். பூந்தோட்ட மேடை அழகான இளமை சுதிபேதம் என்ன பேதம், பூவோடு தேனும் தேனோடு வண்டும் ஐந்தாவதான வேதம். இதற்கான தீபம் விழிகள் இளங்கால இன்பம் இதமாக வேண்டும், இவை அன்றி ஏது வழிகள். மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. மாறன் தேரில் வரும் மாலை நேரங்களில் பரவசமடைகின்ற இதயங்களே. நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராஜ்யத்தில் கேண்டபரி பகுதியில் வசிக்கும் திருமதி ராகினி மோகன் அவர்கள். அவருடைய அடுத்த கவிதையின் தலைப்பு அழகான காதல். என்னதான் கூறுகின்றார் இந்த காதலை பற்றி என்று கேட்போம். மொட்டை மாடிகளுடன் கூடிய வீடுகளில் வசிக்கும் இளம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, சட்டென கிடைத்து விடுகிறது காற்றும் காதலும். பள்ளி நாட்களில் சைக்கிளில் வந்தாய், கல்லூரிக்கு பஸ்ஸில் வந்தாய், வேலைக்கு ஸ்கூட்டரில் வந்தாய், காதலிக்க மட்டும் வெட்கத்தில் வருகின்றாய். நீ திரௌபதி வேடமிட்டு நடித்தது கல்லூரி நாடகம் என்றாலும் தொழில் ஒரிக்க உன் சேனையை தொட்ட துச்சாதனனுக்கு செம உதை கிடைத்தது. ஒரு ஆப்பிளில் தன் காதலை வெளிப்படுத்திய ஆதாம் மேல் லோகத்தில் எந்த பெண்ணும் இல்லை ஏவாளை தவிர. முகத்தில் எது சைவம் எது அசைவம் என்று கேட்க ஒற்றி எடுத்தால் சைவம், கடித்தால் அசைவம் என்கின்றாய். உன்னை பற்றி காதல் கவிதை எழுதி கொண்டு இருக்கையில் விரல் மீது வந்தமர்ந்த தேனீயை அடித்து விரட்டினேன். அது கடிக்க வந்ததா படிக்க வந்ததா என்று தெரியவில்லை. வீதி எங்கும் வண்ண கோலங்கள் விரிந்து கிடக்க சின்ன கோலம் போட்ட உனக்கே முதல் பரிசு தந்து விட்டேன். நண்பர்களுக்கு கோபம் வந்து விட்டது. எனக்கு காதலி கிடைத்து விட்ட மகிழ்ச்சி. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும்
நான் வணங்கும் தெய்வம் உன் தாய், உன்னை எனக்கு காதலியாக தந்தமைக்கு. ஆகா, அருமையாக ஒரு காதலை இப்படியெல்லாம் வர்ணிக்கலாமோ என்று வர்ணித்து இருக்கின்றார் ராகினி மோகன். அவர் தந்த பாடல் இந்த கவிக்கு. தங்கத் தோணியிலே தவழும் பெண்ணழகே, கேட்டு ரசிப்போமா? தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? கனவில் வந்தவளோ, உன் மனதில் நின்றவளோ? மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ? மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? பெண்மை கொஞ்சம் பெண்மை என்ன பாடல் பெறாததோ? இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல காதல் உண்டானதோ? தங்கத் தோணியிலே தவழும் பெண்ணழகே, நான் கனவில் வந்தவளோ, உன் மனதில் நின்றவளோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? கிள்ளும் போதே கண்ணி போகும் பூ அல்லவோ? கிள்ளும் போதே கண்ணி போகும் பூ அல்லவோ? அஞ்சும் கெஞ்சும் ஆசை நெஞ்சம் நாணம் விடாததோ? அச்சம் வெட்கம் விட்டு போனால் தானே வராததோ? தங்கத் தோணியிலே தவழும் பொன்னழகே. ராகினி மோகன் அவர்களின் இறுதி கவிதை ரசிக்கும் மலைகள். நான் பஸ்ஸில் இருந்து காத்திருந்த போதே மலைகளை மனதில் வரைந்தேன். எல்லா நாடுகளிலும் உள்ள மலைகளில் சுவிட்சர்லாந்து மலைகள் என்னை கவர்ந்தது. மலையில் ஏற ஏற என் மனம் கவர்ந்தது. மூங்கில் தோட்டம் மாதிரி இங்கே தேயிலை தோட்டம் என்னை ஈர்த்தது. காற்றோடு ஒரு துகளாய் மாறி இந்த மலையெங்கும் சுற்றி ஆறத் தழுவிக்கொண்டு இருந்ததுதான் மலை என்னும் பெருமிதத்தில். சுற்றும் முற்றும் எத்திசை பார்ப்பினும் அதற்கு அழகு சேர்க்கும் வகையில் தாழ்வாக தவழும் மேகக் கூட்டங்கள், பாறைகள், பனித்துளிகள் பச்சை கம்பளத்தால் உன்னை போர்த்தி அதன் அழகை மட்டும் பாடும் இசை. நீ மலை உச்சியில் ஏறி உலகையே சிறிதாக பார்த்தேன். ஜொலிக்கும் குன்றுகள் என் மனதை தழுவிச் சென்றது. அமைதியான சிம்மாசனம் மலை. காற்றின் விரல்களில் புட்கள் பாடும் பாட்டை கேட்க நிற்கும் நெடிய நாதஸ்வர மலை என்று இந்த மலை
என்ற அழகை வர்ணித்து இதற்காக தெரிவு செய்த பாடல் மலைக்காற்று வந்து தமிழ் பேசுதே. வந்து தமிழ் பேசுதே, மழைச்சாரல் வந்து இசை பாடுதே, மலரோடு வண்டு உரையாடுதே, என்னோடு நீயும் பேசடி. முடியாத அண்டம் முடிந்தாலுமே முடியாது நமது பந்தமே, முடியாது நமது பந்தமே. மலை காற்று வந்து தமிழ் பேசுமா, மழை சாரல் வந்து இசை பாடுமா, மலரோடு வண்டு உரையாடுதே, என்னோடு நீயும் பேசடி. இடையோடு ரெண்டு கரம் சேர்க்கிறேன், என்னென்னவென்று சரி பார்க்கிறேன், இதழ் தேனை மெல்ல ருசி பார்க்கிறேன், இடைவேளை எல்லை தொடருவேன், இடைவேளை எல்லை தொடருவேன். காற்று வந்து தமிழ் பேசுதே, மழைச்சாரல் வந்து இசை பாடுதே, மலரோடு வண்டு உரையாடுதே, என்னோடு நீயும்
இதுவரை நேரமும் SRS தமிழ் வானொலியில் அழகான ஒரு கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்தோம். அருமையான பாடல் தெரிவுகளோடு இன்றைய கவிதையும் கானமும் அமைந்திருந்தது. இதனை எழுதி வழங்கிய ஐக்கிய ராஜ்யத்தில் கேண்டபரி பகுதியில் வசிக்கும் திருமதி ராகினி மோகன் அவர்களுக்கு ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த கவிதையும் கானத்தை வாசித்தளிக்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் கூறி இதனை கேட்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவிதையும் கானத்தில் இருந்து விடைபெற்று செல்கின்றேன். என் மனதை தொட்ட ஒரு பாடலோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே.